முதலமைச்சர் குடும்பத்துக்கு யார் சிறந்த கொத்தடிமையாக இருப்பது என்ற போட்டியில் கருணாநிதி சமாதியில் கோவில் கோபுரம் போல் அலங்காரம் செய்யப்பட்டிருப்பதாக அண்ணாமலை கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய நினைவிடத்துல இன்றைய தினம் சட்டப்பேரவையில இந்து சமய அறநிலையத்தினுடைய மானிய கோரிக்கையை முன்னிட்டு அமைச்சர் சேகர்பாபு மரியாதை செலுத்தியிருந்தார். அப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய நினைவிடத்தின் மேலே கோபுர வடிவில் அலங்காரமானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதனை கண்டித்து தற்பொழுது பாஜக மாநிலத்துடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை தற்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய திமுகவினர் காலங்காலமாக இந்து சமய மக்களுடைய நம்பிக்கைகளை புண்படுத்துவதையே தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு என்று எச்சரிக்கை விதமாக அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு எச்சரிக்கை விதமாக தனது அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். மேலும் தனது தொழில் போட்டிக்கு இந்து சமய அறநிலைத்துறையை பயன்படுத்துவதை அமைச்சர் சேகர்பாபு இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என சொல்லக்கூடிய அண்ணாமலை அவர்கள், மறைந்த தனது தலைவர் மீது அத்தனை பாசம் என்றால் அமைச்சர் சேகர்பாபு தனது வீட்டு பூஜை அறையில் அவரது புகைப்படத்தை வைத்து வணங்கட்டும். நாத்திகம் என்ற பெயரில் நாடகமாடி இந்து மத நம்பிக்கைகளை அவமானப்படுத்துவதை இனியும் தொடர்ந்தால் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று தனது எச்சரிக்கையை அந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் சமூக வலைதளங்களில் அதை பதிவிட்டிருக்கக்கூடிய அவர், திமுக அமைச்சர்களிடையே முதலமைச்சர் குடும்பத்துக்கு யார் சிறந்த கொத்தடிமையாக இருப்பது என்ற போட்டியில் இவ்வாறு அமைச்சர் சேகர்பாபு செய்திருப்பதாக கடுமையான விமர்சனத்தையும் அமைச்சர் சேகர்பாபு மீது வைத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.